எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லாருக்கும் என்னோடய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பொங்கல் லீவு, அதனால் வந்து சட்டு போட்டுன்னு எழுந்திரிச்சு காலையில் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதனால தான் தொண்ணூறு. ஸோ காலையிலே வந்து சோஷியல் மீடியாவில் தலைவரோட விஷஸு, ஸோ ரஜினி சாரோட கலர்ஃபுல்லான பேட்டையான அந்த போஸ்டர் வந்து செகண்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கையில் வந்து கன்னை வச்சுக்கிட்டு மனுஷன் வந்து தீயாக இருக்கார். ஸோ சாலிடாக சொல்லப்போனால் இந்த படம் வந்து நிறையா பேசியிருக்கேன் இந்த படத்தை பற்றி. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ சேனலில் வந்து இருக்கும் வேட்டையன் சம்மந்தமான. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா A to Z எல்லா விஷயத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டில் வந்து இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லி ஆகணும். பாண்டிச்சேரியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா கோலமாகவே இருக்குது. எந்த சைடு நீங்கள் போய் பார்த்தாலும் சரி வேட்டையனோட அலப்பறை தான். எங்கே பார்த்தாலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் வெள்ளம் வெள்ளமாக போயிட்டுருக்காங்க. ஸோ இவரை பார்க்க இவ்வளோ பேர் வந்து கூடுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவர் ஏதோ ஒரு மேஜிக்கு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இந்த 73 வயசில் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு நடிகராக, அதுவும் வந்து சூப்பர் ஸ்டாராக, அதுவும் வந்து பவர்ஃபுல்லான ஒரு மேனாக வந்து சொசைட்டியில் வந்து இப்போவும் வந்து இருக்காருன்னா அது மேஜிக் தான். ஸோ இவர் உண்மையிலே வந்து அதிசயம்தான். இவர் மாதிரிலாம் வந்து யாராலையுமே வந்து வர முடியாதுங்க. ஸோ இவர் ஏஜில் வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் நடிகர்கள், அப்புறம் வந்து ஒரு சில பிரபலங்கள் வந்து இவர் ஏஜில் பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் பர்சனாக வந்து சொசைட்டியில் வந்து இருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் ஆனால் இவருக்கு அது அமைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தில் இந்த ஜென்மத்தில் இவர் வந்து அதிசய பிறவி தான். ஸோ இந்த பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு தாறுமாறாக போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் சரி வளர்ச்சி வந்து ஞானவேல் ராஜா வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பாண்டிச்சேரியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறது ஐ திங்க் வந்து வேட்டையன் படமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து வேட்டையன் படத்தை தவிர்த்துட்டு வேறு யாருமே வந்து பாண்டிச்சேரியை வந்து இந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து யதார்த்தமான லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் தேடி தேடி போய் ஷூட் பண்ணுறாரு டிஜே ஞானவேல். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து யதார்த்தமான மாசான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதிரடிக்கு பஞ்சம் இருக்காது, ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது. ஜெயிலரை விட இது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் இருக்கும். ஸோ நாம் நினைக்காத பல விஷயத்த வந்து ஞானவேல் ராஜா வந்து பேசியிருக்காப்புல. ஸோ ஜெய்பீம் படத்தில் எப்படி வந்து சர்ச்சையான பல விஷயங்கள் வந்து இருந்துச்சோ அதை விட வந்து பன்மடங்கு இந்த படத்தில் வந்து சர்ச்சையான பல விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தோட கதை வந்து பலவிதமான உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து எழுதியிருக்காரு ஞானவேல் ராஜா அவர்கள். அதனால தான் செட் ஒர்க்கெலாம் எதுவுமே வந்து நம்பாமல் எல்லாமே லைவாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், எதுவுமே வந்து பொய்யா மக்களுக்கு நம்ம வந்து காட்டிடக்கூடாது, எல்லாமே லைவ் லொக்கேஷன், எல்லாமே வந்து A to Z லைட்டிங்லேருந்து அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட வந்து நிகழ்காலத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் வந்து ஸ்க்ரீனில் நாம் வந்து பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக லைவ் லொக்கேஷன் தான். ஸோ லைவான ஒரு திங்ஸு தான் இந்த படத்தில் வந்து இடம் முடிய போகுது. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து ரஜினி சாரோட லுக்கு பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலே வந்து சிவாஜி படத்தில் ரஜினி சாரோட அந்த லுக்கை பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போவும் மனுஷன் வந்து எனர்ஜியாக இருக்கார், தீயாக இருக்கார். ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு மனுஷன் வந்து பரபரன்னு இருக்காப்புல. ஸோ அவர் நடை என்ன, அவர் ஸ்டைல் என்ன, இப்போவும் அந்த கெத்து, இப்போவும் அந்த பவரு இவரை விட்டு போகவே இல்லை. ஸோ இவர் மாதிரியே வந்து செம்ம ஸ்பீடான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படத்தை நாம் வந்து பார்க்கலாம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி பேசிட்டேன், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். டிஜே ஞானவேல் அவர்கள் வந்து கதையை சொன்னப்பையும் சரி, இந்த கதையை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்பையும் சரி, இந்த கதையை வந்து படமாக எடுக்கணும் முடிவு பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் சரி, இந்த கதையை யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் மாற்றவே இல்லை. ஸோ குறிப்பிட்டு சொல்லப்போனால் சாரோட தலையீடு இந்த படத்தில் இல்லவே இல்லை. ஸோ ரஜினி அவங்களோட தலையீடு இந்த படத்தில் இல்லாதனால டிஜே ஞானவேல் அவர்கள் ரொம்ப ரொம்ப சுதந்திரமாக வந்து செயல்பட்டுருக்காரு.
ஸோ இந்த பாண்டிச்சேரி ஷெட்யூலில் வந்து கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சுமார் வாரியர். இதை நல்லா நோட் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கோயில் ஸ்டெப்ஸில் வந்து ரஜினி சாரும் இன்னொருத்தவங்களும் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க யார், எந்த நடிகையாக இருப்பாங்க? ஆனால் இந்த படத்தில் வந்து மஞ்சுமார் வாரியர் தான் வந்து கமிட் ஆகிருக்காங்க. அந்த கிட்டத்தட்ட வந்து 45-50 ஏஜில் உள்ள ஒரு ஆக்டர்ஸ்னால் அது மஞ்சுமார் வாரியர் தான். அதுக்கப்புறம் தான் கீழே உள்ளவங்களாம். ரித்திகா சிங்லாம் இவ்வளோ ஏஜ் இருக்க போகிறது இல்லை. ஒருவேளை இவங்களா இருக்குமா அப்படிங்கிற டவுட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் இது உண்மை தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ மஞ்சுமார் வாரியர், ரஜினி இவங்களுக்கு பேராக நடிக்கிறாங்க போல், அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ சிஸ்டர் ரோல்லாம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பேர் வந்து ரொம்ப யூனிக்காக, ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப சாமிங்காக, ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப. ஸோ இந்த வேட்டையன் படத்தில் பாடல்கள் வந்து அதிரிபுதிரியாக தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட 3-4 பாடல்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு செய்திகள் வருது. ஸோ பிஜிஎம் வந்து 1க்கு 2-3 பிஜிஎம் இருக்கும் பொழுது ஒரே பிஜிஎம் ரிப்பீட்டடாக வந்து வரும். 2-3 முக்கியமான மாசான சீன்களில் இந்த பிஜிஎம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. அந்த பிஜிஎம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம டீசரில் பார்த்தோம்ல அதே பிஜிஎம் தான். ஸோ இந்த பிஜிஎம்மை தான் நாம் வந்து பிக் ஸ்க்ரீனில் இந்த படத்தோட மாசான சீன்ஸ் அப்போல்லாம் கேட்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து வில்லனாக அடிக்க போகிறது யார், இது ரொம்ப ரொம்ப கேள்வியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து இந்த போன வீடியோவில் இதை பற்றி நான் பேசியிருந்தேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் திரும்பவும் இதை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வரைக்கும் என்னால் வந்து பகத் பாசில் வில்லனா இல்லை வந்து ராணா வில்லனா அப்படின்னு என்னால் கணிக்கவே முடியல. ஸோ இந்த 2 பேரை தவிர்த்துட்டு இன்னொருத்தவங்க முக்கியமான ஒரு நடிகர் இந்த படத்தில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து பிரபலமான ஒரு நடிகர். இவங்க வந்து கேமியோ பண்ணியிருக்காங்களாம். ஒருவேளை சைலண்ட் வில்லனா இவங்க இருப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டு இருக்குது. ஸோ இந்த கேமியோ ரோல் வந்து ஒரு பிரபல ஹீரோ வந்து ஒரு நடிகர் வந்து பண்ண போகிறதா ஒரு செய்திகள் வருதில்ல, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ரூமராக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்கிறது பகத் பாசில் ராணா தானே. அமிதாப் பச்சன்லாம் வில்லனாக பண்ண போகிறது கிடையாது, அவர் ஃப்ரெண்ட் ரோலு, அது முக்கியமான ஒரு ரோலு. பகத் பாசில் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ராணா பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேபி என்ன எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த சார் பக்கத்தில் ஒரு நடிகர் வந்து வில்லனாக மாசாக மிரட்டலாக பண்ணணுன்னா ஐ திங்க் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அவர் வந்து பின்னி பெடல் எடுக்கணும். ராணாவும் சரி பகத்தும் சரி உண்மையிலே வந்து பர்ஃபார்மன்ஸில் பிடிச்சி மேய்ஞ்சிருவாங்க. இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வில்லனாக அடித்தா மாசா செம்ம க்யூட்டாக செம்ம என்டர்டெயின்டாக இருக்கும். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த படத்தோட பொங்கல் ஃபெஸ்டிவலை ஒட்டி பொங்கல் விசஸ் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இன்னும் பொங்கல் முடியறதுக்கு மேக்ஸிமம் வந்து 3-4 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த படம் சம்மந்தமான இன்னும் சர்ப்ரைஸான பல விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் வந்து இன்னொரு போஸ்டர் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நடக்குமா நடக்காதான்னு தெரில, பட் எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம ஒன்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகிரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.